எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான சிக்கன் 65. அதுக்கு முன்னாடி நீங்க இனி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் 65 பண்றதுக்கு முதல்ல கொஞ்சமா புதினா இலை, கொஞ்சமா கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய், இது மூணையும் நல்லா இடிச்சு எடுத்து வச்சிருங்க. அரை கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அது கூட 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், நம்ம இடிச்சு வச்சிருக்க புதினா, மல்லி, பச்சை மிளகாய், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், மைதா 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், ஃபுட் கலர் 1 பிஞ்ச், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 ஸ்பூன், கடைசியா ஒரு முட்டை. இது எல்லாத்தையும் சிக்கன்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. மசாலா நல்லா சிக்கன்ல கோட் ஆகிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிருங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. நீங்க செய்யறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எடுத்து வெளியில வச்சிருங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில பொரிக்கும் போது சிக்கன் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஒரு கடாயில எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிருங்க. எண்ணெய் சூடா இல்லாட்டி மசாலா பிரிஞ்சு வந்துருங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் தான் சிக்கனை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு உடனே கிளற வேணாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. சிக்கன் குக் ஆகுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்ப நான் அதுல கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அவ்வளவுதாங்க. ரொம்ப சூப்பரான சிக்கன் 65 இப்ப ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா இதை வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்க எண்ணெய் எவ்வளவு கிளியரா இருக்குன்னு, மசாலா எதுவும் பிரிஞ்சு வரல.